இப்போ ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கும் சண்டை நடக்குது. யார் ஜெயிப்பா? எப்போ இந்த மாதிரி நடக்கும்னா, சடனாக தமிழ்நாடு சிஎம் வந்து நாங்கள் இந்தியா கூட இருக்க விருப்பம் இல்லை, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னாங்கன்னா, அப்போது பிஎம் வந்து இதை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவோட 3rd பிக்கஸ்ட் ஜிடிபி. இவ்வளோ பெரிய ஸ்டேட் வந்து இந்தியாவை விட்டு போக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எப்படியோ தமிழ்நாடு காக்கிறதுக்காக தமிழ்நாடு போலீஸ் தான் வந்தாகணும். இப்போ சென்ட்ரல்லேருந்து முதல்ல அவங்களோட பெரிய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அனுப்புவாங்க, சிஆர்பிஎஃப். இப்போ இவங்களால முடியலன்னா ஆர்மி அனுப்புவாங்க. இந்த 2 ஃபோர்ஸையும் உள்ளே அனுப்பிச்சு ஆட்சியை மாற்றுவாங்க, இல்லைனா அந்த இருக்கிற ஆட்சியை டெமாலிஷ் பண்ணி புது ஆட்சியை உருவாக்குவாங்க. அப்படி எதுவுமே நடக்கலன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது அதே மாதிரி தான். ஜஸ்ட் கிட்டிங், இது வெறும் சினாரியோ தான். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் ஜெயிப்பாங்கன்னு. போருன்னு வந்தால் தமிழ்நாடு போலீஸா இல்லை இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸான்னு. ஏன் இந்த கதை சொன்னேன்னா, இந்த மெயின் விஷயத்துக்கு வரத்துக்கு தான். நம்ம போலீஸில் ஜாயின் பண்ணலாமா இல்லை மிலிட்ரியில் ஜாயின் பண்ணலாமா, எது பெஸ்ட்டு, எது நமக்கு சூட் ஆகும், அதுக்கான பதில் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ எது கெத்துன்னு பார்க்க போகிறதில்ல. ரெண்டுத்துலேயுமே யூனிக்கான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எது உங்களுக்கு ஷூட் ஆகும் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபஸ்ட் போலீஸ்லேருந்தே வந்துடலாம். ஃபர்ஸ்ட், ஜாப் செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் போலீஸில் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஏஆராக இருந்தீங்கன்னா ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. டிஎஸ்பியாக இருந்தீங்கன்னா பெட்டாலியனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ப்ரைவேட் ஜாப் மாதிரி ஒரு மெயில் போட்டு உங்களை தூக்கிட மாட்டாங்க. எக்ஸாம்பிள், உங்கள் மேலே ஒரு பெரிய கேஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களை உடனே உங்கள் வேலையை விட்டு தூக்கி உங்கள் சேலரியை கட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஆஃப் சேலரியை கட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கேஸ் போவோம், உங்களை வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் வின் பண்ணி அந்த பாதி சேலரியும் சேர்த்து ஒரேடியாக சேர்த்து வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த போலீஸ் ஃபோர்ஸில் ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் ஜாயின் பண்ணதால் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் காக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லோக்கல் ஏரியாவை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் ஹோம் போஸ்டிங்கே வந்துட்டீங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேஷனுக்கு நீங்கள் போஸ்டிங் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ரிலேஷனுக்கோ ஒரு பிரச்சனை நடக்குது, அடிதடி இல்லைனா எதனா ஒரு வாய்த்தகராறு நடக்குது. இப்போ அவங்க போலீஸ் கேஸ் போட்டு அவங்க ரெண்டு பேர் மேலுமே போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகாமல், இப்போ நீங்கள் போயிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே பேசி அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த விஷயத்துக்கு வரும். உங்கள் ஜாப் நேச்சர் அண்ட் உங்கள் ரோல் எப்படி இருக்கும். நைட் பேட்ரோலிங், இன்வெஸ்டிங், ஃபாரன்சிக், டிராஃபிக், இந்த மாதிரி ஒரு டியூட்டி அண்ட் 8 years ஒன்ஸ் மாற்றி பார்ப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஏஆரில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறீங்க, அடுத்த போஸ்டிங் டிராஃபிக்கில் இருப்பீங்க, அதுக்கு அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்க, அதுக்கு அடுத்து விஜிலன்ஸில் இருப்பீங்க, கடைசியாக ஃபயருக்கு வருவீங்க. இந்த மாதிரி ரோலை மாற்றி பார்ப்பீங்க. இருக்கிறதுல எது அட்வென்ச்சரான ரோலுன்னு கேட்டிங்கன்னா இதில் சீக்ரெட் போலீஸ் தான். இதெல்லாம் விட உங்கள் மெயின் டியூட்டி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது தான். சரி, இப்போ சேலரி அண்ட் ப்ரொமோஷனுக்கு வருவோம். ஜாயின் பண்ணணுன்னு ட்ரைனிங்லேயே உங்கள் சேலரி எப்படி இருக்கும்? உங்களோட பேசிக் பே 18,200 ப்ளஸ் டிஏ, அதர் அலவன்ஸ், ரேஷன் அலவன்ஸ்லாம் போக உங்களுக்கு ஒரு 27K வரும். ட்ரைனிங்காக நீங்கள் சாப்பாடு ஒரு 4K அவங்களுக்கு தர வேண்டியதாக இருக்கும். இது போக உங்கள் கைக்கு ஒரு 22 to 23K இருக்கும். இது வெறும் ஒரு அசம்ஷன் தான். இதோட அதிகமாகவும் வாங்கலாம், கம்மியாகவும் வாங்கலாம். உங்கள் ட்ரைனிங்க்கு ஏற்றபடி நீங்கள் ட்ரைனிங் செய்கிற ஏரியாவை பொறுத்து அது ஏறும் இறங்கும். ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு டியூட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, சிட்டி அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மினிமமே 27 to 28 மேலே தான் வரும் உங்கள் சேலரி தமிழ்நாடு போலீஸில். அண்ட் முக்கியமாக லீவ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு அவ்வளோவா கிடைக்காது. நீங்கள்லாம் மெடிக்கல்னு சொல்லி லீவ் எடுத்தால் தான் உண்டு. இஎல் ஏதோ 12 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஎல்சிஎல். அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கல. பட் லீவ் வந்து மெடிக்கலுக்கு சொல்லி கேட்டால் மட்டும்தான் அவங்க தருவாங்க. இதை தவிர்த்து ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஆரில் 8 years சர்வீஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஹெட் கான்ஸ்டபிள் ஆகலாம். போலீஸ் ஜாயின் பண்ணுறதால டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். நீங்கள் எப்போவுமே டிஸ்டர்பான சுச்சுவேஷனில் இருப்பீங்க. உங்கள் டீலிங் ஃபுல்லாகவே க்ரைம் அண்ட் வயலன்ஸ் கூட தான். சில க்ரைம் சீனுக்கெலாம் போனீங்களா, அந்த கேஸ் உங்கள் மண்டையிலே ஓடிட்டே இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. பப்ளிக் கிட்டேருந்து ரொம்ப ப்ரெஷரும், மீடியா கிட்டேருந்து ரொம்ப கிரிட்டிசிசம் வரும். எப்போ இந்த கேஸை முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. கம்பேர் டு ஆர்மி உங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான். இருக்கிறத வச்சு வாழணும் தம்பி நீ தான். சில இடத்துக்குலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், உங்கள் கை காசு போட்டு தான் ட்ராவல் பண்ணணும். போலீஸில் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போய் டியூட்டி பாருங்கள், அந்த இடத்துக்கு போய் டியூட்டி போவாங்க, இங்கே உடனே பிரச்சனை நடக்குது, இங்கே கேஸ் நடக்குது, இங்கே சூசைட் நடந்திருக்கு, அந்த மாதிரி சொல்ல அந்த இடத்துக்குலாம் நீங்கள் உங்கள் கை காசு போட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஆர்மியை பற்றி பார்க்கலாம். முதல்ல ட்ரைனிங்லேருந்து வருவோம். ஆர்மியில் ட்ரைனிங் ரொம்பவே கடுமையாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற மேஸ்குலினிட்டியை அதை வெளியே கொண்டு வரும். ட்ரைனிங் முடியும் போது டிசிப்ளின், டீம் ஒர்க், நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் உங்கள் கூடயே சேர்ந்து வரும். ஆர்மி லைஃபே ஒரு அட்வென்ச்சர் தான். நாளைக்கு என்ன நடக்க போது உங்களுக்கு தெரியாது. ஆர்மியில் இருந்தால் ஊரை மட்டும் இல்லை, உலகத்தையே சுற்றலாம். நான் ஜாயின் பண்ண 3 மாதத்தில் மொத்த நார்த் ஈஸ்ட்டுமே என்னை சுற்ற வச்சிட்டானுங்க. மிலிட்ரி அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணதால் நீங்கள் நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளூரில் மட்டும் கெத்து இல்லை, வெளியூரில் நீங்கள் கெத்து தான்.
கெத்து நான் எது சொல்கிறேன்னா ரெஸ்பெக்ட். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஐடி கார்டு பார்த்தவொடனே அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் சர்வீஸ் மேன் தான். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், சேலரி. நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும், உங்கள் பேசிக் பே 21,700 இருக்கும். இது இயர்லி 700 இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ளஸ் டிஏ 53% டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிபிடி இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ், எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வரும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு 35 to 40K வாங்குவீங்க. இது தமிழ்நாடு போலீஸோட 20,000 அதிகம் ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு டியூட்டிக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அலவன்ஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேலரியும் மாறும். மினிமம் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்கள் ஃபஸ்ட் இயர் டியூட்டிலேயே ஒரு 50Kலேருந்து 70K உள்ளே வாங்கலாம், ரிஸ்க்கை பொறுத்து. ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், மிலிட்ரி கேன்டீன் அவைலபிள். இதெல்லாம் விட மெயின் முக்கியமான அலவன்ஸ் எதுனா இந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் தான். உங்களுக்கு இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பசங்களுக்கும் எஜுகேஷன் அலவன்ஸ் சொல்லிட்டு 27,000 ஈச் தருவாங்க. ப்ளஸ் அவங்க ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா ஹாஸ்டல் சப்சிடின்னு சொல்லிட்டு அது ஒரு 80,000 தருவாங்க. 2 பேருக்குமே சேர்த்து எப்படியோ ஒரு 2,40,000 2,50,000 தனியாக சேலரி போக இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு மிலிட்ரி அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கும். இப்போ 2026 யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் வரப்போகுது. அதுபடி நீங்கள் 10 இயர்ஸ் சர்வீஸ் செஞ்சாலே நீங்கள் பென்ஷனுக்கு எலிஜிபிள். இப்போ டிஸ்அட்வான்டேஜுக்கு வருவோம். உங்களுக்கு வேலையில் ரிஸ்க் இல்லை, வேலையே ரிஸ்க்கு தான். ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி இந்தியாவுக்குள்ளேயே அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் போஸ்டிங் போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மி. என்ன தான் போலீஸில் அடுத்து என்ன நடக்க போகுது கொஞ்சமாச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மிலிட்ரியில் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. 2 ஃபோர்ஸுமே உங்களுக்கு வேல்யூபிளான ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கும். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன், கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மிலிட்ரி வந்து பேட்டில் ஐக்யூ, லீடர்ஷிப் அண்ட் ஆப்ரேஷன் பிளானிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 2 கரியருமே உங்களை பர்சனலாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. என்னதான் 2 ஃபோர்ஸோட நேச்சர் ஆஃப் டியூட்டி வேறு இருந்தாலும் அவங்களோட எய்ம் ஒன்று தான், மக்களை காக்கிறது. உங்கள் சிச்சுவேஷனை கருதி உங்களை எது மோட்டிவேட் பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் தமிழ்நாடு காக்க போகிறீங்களா இல்லை இந்தியாவை காக்க போகிறீங்களா? இந்த 2 ஃபோர்ஸுமே சூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு பொட்டென்ஷியலான டேஞ்சர் ஜோனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஹை ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனை நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு சேலஞ்சிங் அண்ட் அட்வென்ச்சராக இருக்கும்? எந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும்? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ஆர்மி அவங்க கரியராக சூஸ் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ பேர் போலீஸ் அவங்க கரியராக சூஸ் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு எதனா டாபிக் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அடுத்த வீடியோ அதை பற்றி பேசுகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், 2மே கஷ்டம்தான். இது 2மே சூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை விட கஷ்டம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. மணி, நோ ஹனி, மணி தான் முக்கியம்.